வாருங்கள் நேயர்களே, உலக பார்வைக்கு செல்லலாம். நம் அனைவர் மீதும் அந்த ஓரிலையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சென்ற வாரத்திலே உலகத்திலே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உள்ளபடி நிதர்சனமாக உங்கள் மத்தியில் ஒப்படைப்பதுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். எப்போதும் போல உலகத்தினுடைய கவனத்தை இரண்டு செய்திகள் தான் ஈர்க்கும். ஒன்று, முழுக்க அமெரிக்கா தன் பக்கம் திருப்பும், இல்லை என்றால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற இந்த நாட்டிலே 60 ஆண்டுகளாக, இந்த உலகத்திலே 60 ஆண்டுகளாக சொந்த நாட்டிலே அகதிகளாக மாற்றப்பட்ட மக்கள், தன்னுடைய வாழ்வியலுக்காக தொடர்ந்து போராடி வரக்கூடிய மக்கள், ஆயிரக்கணக்கான தன்னுடைய சொந்தங்களை இழந்து தவிக்கின்ற மக்கள், கொல்லப்பட்டிருக்கின்ற மக்கள், அந்த மக்களை நோக்கித்தான் திரும்பும். அதுதான் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதி. அது ஹமாஸினுடைய செல்வாக்குப்பட்டது. ஹமாஸ் தான் அங்கே அமைச்சரவை அமைத்திருக்கிறது. அங்கே ஆளும் கட்சியாக அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹமாஸினுடைய ஒரு முன்னணி தலைவர்கள் என்று சொல்லலாம், முன்னணி தலைவர் அல்லது அந்த ஹமாஸை உருவாக்கிய பவுண்டர்களில் ஒருவர் என்று சொல்லலாம். அவர் அந்த சொந்த நாட்டுக்கு, நாடெல்லாம் அகதிகளாக திரிந்து எல்லா நாட்டுக்கும் சென்று விட்டு இப்போது சொந்த நாட்டுக்கு திரும்பியிருக்கிறார். இந்த காலித் மிசால் என்று சொல்லக்கூடிய அவர் நாடு திரும்பியிருக்கிறார். 45 ஆண்டுகளுக்கு காலத்திற்கு பிறகு தாயம் திரும்பியிருக்கிறார். இவர் 1956 காசாவில் இருக்கின்ற இந்த சில்வட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பிறந்தவர். அங்கே பிறந்த பின்பு 1967 இஸ்ரேல் வந்து காசாவை ஆக்கிரமிப்பு செய்த போது அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக தன்னுடைய குடும்பத்தோடு புலம்பெயர்ந்தவர், குவைத்துக்கு புலம்பெயர்ந்தவர். 1971 முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கத்தில் சிறு வயதிலேயே தன்னை இணைத்துக் கொண்டவர். தன்னை இணைத்துக் கொண்டு அந்த போராட்டங்கள் மூலியமாக, அந்த இயக்கத்தின் மூலியமாக, அதாவது முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கம் என்பது இஹ்வானுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இயக்கம். அந்த இயக்கம் தான் ஈஜிப்திலே மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு செய்து, அந்த இயக்கத்தின் மூலியமாகத்தான் முஸ்ரி அவர்கள் அங்கே அதிபராக வீட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த இயக்கத்தில் இணைந்த பின்பு அதிலே கற்றுக்கொண்ட தன்னுடைய அந்த திறமைகளை வைத்துத்தான் ஹமாஸுக்கான அடித்தளத்தை அமைக்க ஆரம்பித்தார். அந்த அடித்தளத்தை அமைத்ததோடு அந்த வெளிநாட்டிலே இருந்து கொண்டே அந்த உள்நாட்டிலே நிகழக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கலைவர்கள் இப்போது சொந்த நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார்கள். 1987 ஹமாஸ் தொடங்கப்பட்ட போது மிக பிரம்மாண்டமான அளவிலே இளைஞர்கள் அதனுடைய அந்த வழிகாட்டுதல் பக்கம் சென்றார்கள். 1990 குவைத்தை ஈராக் கைப்பற்றிய போது இந்த ஜோர்டானுக்கு இவர் தப்பி சென்றார். அப்போது மொசாத் வந்து இவரை கொள்வதற்கான பல திட்டங்களை போட்டார்கள். எல்லா திட்டங்களிலும் இருந்து தப்பித்து இறைவன் தப்பிக்க வைத்தான் என்று நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர் இப்போ சிரியா எல்லா நாடுக்கும் தஞ்சமடையாக வந்து கத்தாருக்கு போறாரு. யாரே இல்லை, கத்தாருக்கு போறாரு. போயிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாடாக தஞ்சமடைந்து அகதி வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவர் இப்போது வந்து ரொம்ப தெளிவாக 25 ஆண்டு காலம், அதாவது ஹமாஸினுடைய 25வது ஆண்டு விழா இது, அதை கொண்டாடும் முகமாக அவர் எகிப்து வழியாக இங்கே வந்தடைந்திருக்கிறார். அடைந்தவரை கார தழுவி வரவேற்றிருக்கிறார் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் வந்து வரவேற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இப்போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆங்காங்கே வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பகிரங்கமான போர் இல்லை, போர் நிறுத்தம் பகிரங்கமாக இல்லை என்பதையும் இப்போது நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர்களை கொலை செய்வதை வந்து தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்பப்போ போர் நிறுத்தம் செய்யும். ஆனா அவர்களுக்கு என்ன ஆசை என்னன்னா, காசாவுல நிம்மதி இல்லாமல் பாலஸ்தீன் மக்கள் இருக்க வேண்டும், காசா அவர்களோடு தான் இருக்கணும், ஆனா முழு கட்டுப்பாடையும் தன் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலோட நோக்கமாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தோம்னா சைனாவுடைய பிரச்சனை சீரியஸா பார்த்தோம்னா, சைனா 76 மணி நேரம் 72 மணி நேரம் விசா, டிரான்சிட் விசான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு விசாவை கொடுத்திருக்கின்றது. எந்த அளவுக்குன்னா
அந்த நாட்டிற்கு வரலாம், விசா ஏற்கனவே அந்த தூதரத்தில் அப்ளை பண்ணி விசா எடுப்போம். அப்படிலாம் இல்லாம தாராளமா வந்து அந்த நாட்டை சுத்தி பார்த்துட்டு போகலாம். ஆனா பீஜிங்கை மட்டும்தான் சுத்தி பார்க்கணும், பெய்ஜிங்கை விட்டு தாண்டி எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துக்கிறது மட்டும் இல்லாம 6-7 லட்சம் பயணிகள் வந்து வருவாங்க, வந்து இங்க வந்து காட்சியா இருப்பாங்க. அதனால வந்து பல கோடி ரூபாய் அந்த நாட்டுக்கு வருமானம் வரும் என்ற செய்தியும் சொன்னாலும் யாருக்கு வந்து உரிமை இல்லை. முக்கியம், இந்தியாவுக்கு அந்த அனுமதி இல்லை, பாகிஸ்தானுக்கு அனுமதி இல்ல, இலங்கைக்கு இல்ல, மியான்மருக்கு இல்ல, பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷுக்கு இல்ல, பக்கத்துல நேச நாடுகள் என்றும் அருகாமையில் உள்ள நட்பு நாடுகள் என்றும் இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் முறையா வந்து சைனா எம்பசில வந்து அப்ளை பண்ணி விசா வாங்கிட்டு தான் போகணும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துக்கிறாங்க. வேற நாட்டு விசா, இந்தியா விசா வச்சுட்டு இருக்கிறோம், அப்படியே வந்து பெய்ஜிங்ல இறங்கி ஒரு சில மணி நேரங்கள் அவங்க கழிச்சு விட்டுட்டு வரலாங்கிற அனுமதியை சைனாட்ட கொடுத்துக்கிற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இது இப்போது நம் நாட்டில் ஒரு செய்தி ரொம்ப வேகமாக எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் அந்த செய்தி பேசப்படுவதற்கான காரணம், பாகிஸ்தானில் உள்ள ஒரு நிறுவனம் அதாவது முஸ்லிம் பெண்களை தங்களுடைய வரவேற்புக்காக, அதாவது ரிசப்ஷனிஸ்டாக பயன்படுத்தலாமா, வரவேற்பாளராக பயன்படுத்தலாமா என்ற கேள்வியை தாருல் உலூமிடம் கேட்க தேவபந்தில் இருக்கின்ற முதன்மையான ஒரு மதரசா, அந்த மதரசாவில் ஃபத்வா அதாவது மார்க்க தீர்ப்பு கேட்க சரியா அடிப்படையிலே அவர்கள் அதிலே பணியாற்றலாமா என்று கேட்க, பணியாற்றவே கூடாது, முகங்களை பெண் ஆண்களுக்கு காட்டவே கூடாது என்று தடை விதித்து அவர்கள் விதித்திருக்கிறார்கள். இதை வந்து ஊட்டியினுடைய இமாம் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற, அதாவது இமாம் கழகத்தின் தலைவர் மில்லி கவுன்சிலுடைய தலைவராக இருக்கின்ற முஃப்தி சுல்பிஹார் அலி அவர்கள் கூறுவது இந்த தடை சரியானதுதான். ஆனால் பர்தா அணிந்து வேலைக்கு செல்லலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா வேலைக்கு செல்லலாம், ஆனா இந்த வேலைக்கு அது தகுதியான்னு கேட்டா இல்ல அப்படின்னு இருக்காரு. ஏன் தகுதி இல்லைன்னா, ரிசப்ஷனிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் நல்லா பள்ளிச்சுண்டு உதத்துல அப்படி சாயம் அடிச்சு நல்லா பவுடர் அடிச்சு அப்படி கும்முண்டு இருந்தா தான் அவங்க ஒரு நாட்டில இருந்து வருவாங்க. நாட்டில இருந்து வர்றவங்க வரவேற்கக்கூடியது ரிசப்ஷனிஸ்டோடைய வேலை. அப்புறம் ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கக்கூடிய வேலை வந்து அவங்களுடைய வேலை. அப்ப அவங்கள்ட்ட வந்து அவங்க எப்படி நடந்து கொண்டாலும் அவங்கள்ட்ட குலைந்து பேசணும், வலிந்து பேசணும். அந்த கஸ்டமரோடு இந்த ஹோட்டல்ல இருந்து வேற ஹோட்டலுக்கு போயிடக்கூடாத அளவுக்கு அவர்களுக்கு சேவை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதுல விட முக்கியமான விஷயம், வர்றவன் பல்வேறு வருவான், ஆமா அவன் பல்வேறுத்தனமா பேசுவான், லொல்லு பண்ணுவான், அந்த லொல்லையெல்லாம் தாங்கணும், அதுக்கு நீங்கணும், கல்வி விற்கணும், நளினமா பேசணும். நளினமா பேசுறது இஸ்லாத்துல தடை இருக்கிறது, நளினமாக பேசுவதற்கு இஸ்லாத்தில் தடை இருக்கிறது. அந்த ரீதியில இந்த தொழில் மட்டும்தான் தப்பே தவிர உடனே வந்து ஐயோ பார்த்திருக்கலாம் பெண் சுதந்திரத்தை பறித்து விட்டார்கள் பார்த்தீர்களாம், வேலைக்கு போகக்கூடாதாம், தடை இருக்கிறதாம் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. வேலைக்கு தாராளமாக போகலாம், ஃபர்தா அணிந்து கொண்டு செல்லலாம். தங்களுடைய உடல் ஒரு ஃபர்தா என்பது தப்பு புரியாதீங்க. முதல்ல என்ன புரியாதுன்னா, கருப்பா ஒட்டையை போட்டு அப்படியே போறதுதான். அப்படி அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஃபர்தாங்கிறது உங்களுடைய மாறுபகங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நெற்றியை மறைத்துக் கொள்ளுங்கள். எதெல்லாம் வந்து கவர்ச்சிகரமா தெரியுமோ, எதெல்லாம் வந்து கேமராவில போக்கஸ் பண்ணி எடுப்பானோ அந்த வேலையாவை காட்டாதீங்க. இதை பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் காட்டுவானுங்க, கரெக்டா அந்த தொப்புல மட்டும் காட்டுவானுங்க. அதுல ஆம்பளை போடுற ஆட்கள்லாம் இன்றைக்கு வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்க முடியுங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. பம்பரை விடுறவங்களா எதிர்கட்சி தலைவரா இருக்க முடியும். அந்த மாதிரி நாடு நம்ம நாடு. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப மிக முக்கியமா என்னத்தை பார்க்கணும்னா, எது அவர்களை கீழ்த்தரமாக காட்டுமோ அதை வந்து தடை செய்கிறது. இஸ்லாம் கண்ணியத்தை விரும்புகிறது. அந்த கண்ணியமான உடை அடங்கிக்கிட்டு போய் வேலை பார்க்கறதுல எந்த விதமான தடையும் இல்லை. பார்க்கலாம், இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலையில புள்ளையும் இருக்கிறது, நெளிவு இருக்கிறது, இதுல பிரச்சனை இருக்கிறது. அதனால இந்த ஃபத்வாவை கொடுத்திருக்கிறாங்களே தவிர, இந்த மார்க்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்களே தவிர, அது வேலையே செய்யக்கூடாது என்பது அல்ல. நனிவம் இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு செய்தி வந்தா கூட அடுத்து நரேந்திர மோடியை பற்றி ஒரு சிறப்பு செய்தி வந்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கு நரேந்திர மோடி விசா கொடுத்துருவாங்க, நரேந்திர மோடிக்கு அமெரிக்கா விசா வந்துவிடும் என்ற செய்தி ஒரு பக்கம் வந்திருக்கிறப்ப, ஹிலாரி கிளின்டன் ஏறக்குறைய 25 அமெரிக்க எம்பிக்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. நரேந்திர மோடி என்ற நாசகர ஒருத்தனுக்கு வந்து விசாவை நீங்க கொடுக்க கூடாது. இந்தியாவுல ஒரு மிக பிரம்மாண்டமான இனப்படுகொலையை செய்தவன். எந்த அளவுக்குன்னா, வயிற்றுல குழந்தைகள் இருக்கிறப்ப கூட அந்த நிறைமாத கர்ப்பிணிகளுடைய வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் போடக்கூடிய மிக மோசமான கொலை பாவ செயலை செய்யக்கூடியவனாக இருந்தவர் தான் இந்த நரேந்திர மோடி.
தன்னை வந்து தேசத்துடைய பிரதமராக வரலாம் என்று எதிர்பார்ப்பமா இருக்கிறப்ப இந்த சூழலில் இவருக்கு நீங்கள் எந்தவித அனுமதியும் கொடுக்க கூடாது. அப்படி அனுமதி இவர் கொடுத்தால் மிகப்பெரிய அங்கீகாரமா அது மாறிவிடும் என்ற இந்த எம்பி குழு வந்து ஹிலாரி கிளின்டன் போயிருக்கிறாங்க. போய் சொல்லி இருக்கிறனால இது ஒரு பரிசீலனை இருந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. செய்தி எப்படி வந்தாலும் சரிங்க, அமெரிக்கா இதை ஏன் தடுக்கிறது? சுதந்திரமாக பார்க்கக்கூடிய அமெரிக்கா எங்கள் நாட்டில் எது வேண்டுமானாலும் சுதந்திரமாக நீங்கள் செய்யலாம், எல்லா கருத்துக்களும் சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிற அமெரிக்காவில் ஏன் இந்த தடை என்ற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதிலை ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடருவோம்.